ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்கோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமு. அதில் வந்து எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃபு அப்படின்னு வந்துட்டு பல போஸ்டிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது 2022 அக்டோபர் 16 வந்து இந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு. இதில் வந்து ஜென்ரல் தமிழ்லேருந்து 50 கொஷினு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியாக கொஷின் பேப்பர் இருக்கும். இல்லை ஜென்ரல் தமிழில் உள்ள 50 கொஷின் இப்போ வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் கொஷினு, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இந்த வரிகள் வந்து இடம்பெற்ற இலக்கிய நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் தான் வீட்டுக்குன்னு வந்த விருந்தினரும் வறியவர், அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குன்னு வராங்கல்ல, அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுல நம்மளோட முகம் வந்து அந்தளவுக்கு முகமலர்ச்சியோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி கலிங்கத்து பரணியில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கொஷினு, ஆ இ ஊ என்பன இதில் வந்து எதுனா வந்து சுட்டெழுத்துக்கள். இப்போது அந்த, அப்புறம் இந்த, அடுத்து அது, இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல, ஒரு இடத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ சுட்டி காட்டி நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து சுட்டெழுத்து. அதான் ஆ இ ஊ அப்படிங்கிறது வந்து சுட்டெழுத்து. இதில் வந்து ஊங்கிறது வந்துட்டு இலக்கிய வழக்கில் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து உரைநடை வழக்கில் தான் இருக்குது, இலக்கிய வழக்கில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மூணாவது கொஷினு, திருவிளையாடல் புராணம் எழுதியவர் வந்து யார் அப்படின்னா திருவிளையாடல் புராணத்தோட ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தை வந்து எழுதினவர் பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட்டு 4, உடன்பட்டு கூறும் விடை என்பது அப்படிங்கிறதுனா நேர்விடை. இப்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக பதில் சொல்கிறோம், நேராக பதில் சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த விடை வந்து எப்படின்னா உடன்பட்டு தான் நம்ம சொல்லுவோம். அந்த கேள்விக்கு வந்து உடன்பட்டு சொல்கிறதால அது வந்து நேர்விடையை தான் வந்து குறிக்கும். நெக்ஸ்ட்டு 5, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், இவங்க 4 பேருமே சைவ சமய குறவர்கள் 4வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாணிக்கவாசகர் வந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவங்க 3 பேரும் 63 நாயன்மார்களில் வருவாங்க. மாணிக்கவாசகர் தான் வந்து வரமாட்டார். அதனால் அது வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது கொஷின், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என வந்து கூறியவர் வந்து யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நெக்ஸ்ட்டு 7, நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இறந்த காலம். நக்கான் அப்படிங்கிறது வந்து எதை வந்து சொல்லுதுன்னா இறந்த காலத்தை தான் வந்து குறிக்குது. காமனாக இறந்த காலத்தை வந்து குறிக்கிற இடைநிலைகள் வந்து இத்து, இட்டு, இரு, இன்னு, இந்த மாதிரி இடைநிலை வந்தால் தான் இறந்த காலத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நக்கான் அப்படிங்கிறதுல இக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 8வது கொஷினு, சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்னா வந்து 11 வகை. மாதவி நடனமாடினது வந்து 11 வகை. 9, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் அப்படிங்கிறதுல இந்த சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. அறிஞர் தான் வந்திருக்கணும், அறிஞருக்கு அறிஞரது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கூ அப்படிங்கிறது வந்து 4வது வேற்றுமை உருபு. இதில் வந்து அது அப்படிங்கிறது வந்துட்டு 6வது வேற்றுமை உருபை வந்து குறிக்கும். அப்போ இதில் கூ அதெல்லாம் வந்து எதை வந்து குறிக்குது, ஒரு பொருளை வந்து வேறுபடுத்துறதுக்கு காரணமாக இருந்த கூ அது அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேற்றுமை உருபு. நெக்ஸ்ட்டு 10, முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆனி ஆடி. ஆனி ஆடி தான் வந்து முதுவேநீர் காலம். முதுவேநீர் காலம் வந்து ஆனி ஆடி. நெக்ஸ்ட்டு 11, போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரணி. பரணி தான் வந்து போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற அந்த வீரரை பற்றி, அதாவது வெற்றி கொண்ட வீரனை பற்றி பாடுறது பரணி. நெக்ஸ்ட்டு 12, ஏறு தழுவுதல் இடம்பெற்ற சங்க நூல் எது அப்படின்னு சொன்னால் ஏறு தழுவலை பற்றி சொல்கிற நூல் எதுனா கலித்தொகை. கலித்தொகை தான் காமனாக ஏறு தழுவுதல் பற்றி வந்து சொல்லும். 13, நீரின்று அம்மையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரின்று அம்மையா இதில் வந்து உலகு அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சுன்னா அது வந்து திருக்குறள் வரும். நீரின்று அம்மையா உலகுன்னு சொல்லி வந்திருந்துச்சுன்னா திருக்குறள் வரும். இதில் வந்து நீரின் ரமையா யாக்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்படி வந்துச்சுன்னா அது வந்து புறநானூரில் தான் வந்து இந்த வரி வந்து இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு 14,
தம்பிரான் தோழன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னா, தம்பிரான் தோழன்னா யாருன்னா சுந்தரர். சுந்தரர் தான் வந்து தம்பிரான் தோழர்னு சொல்லுவோம். 15 வேறுபட்டதை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூடு பனி, ஊறுகாய், கடி நாய், இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து வினைத்தொகையை வந்து குறிக்கும். ஆனால் நீலவானம்ங்கிறது வந்து பண்பு தொகையை வந்து குறிக்கும். அப்போ இதில் வந்து வேறுபட்டது வந்து நீலவானம், அதுதான். நெக்ஸ்ட்டு 16 உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கழுத்து. உயிர் எழுத்துக்கள் வந்து 12ம் கழுத்தை தான் இடமாக கொண்டு பிறக்கிறது. நெக்ஸ்ட்டு 17 கலையரசி மாலை தொடுத்தாள், இந்த தொடர் இடம்பெறும் வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது பண்பை வந்து குறிக்கும். இப்போ நல்ல, அதாவது கலையரசி ஒரு நல்ல பெண், அந்த மாதிரி அவளோட பண்பை வந்து குறிக்கிறப்போ அது வந்துட்டு குறிப்பு வினைமுற்றுன்னு வந்துடும். தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறப்போ எண்ணு, இடம், காலம், தொழில், பால், இது மாதிரி ஒரு 6 வகையான இதை வந்து வெளிப்படையாக தெரியும். இப்போ கலையரசி மாலை தொடுத்தாள், இதில் வந்துட்டு கலையரசிங்கிற ஒருத்தவள் தான் குறிக்குது. அப்போ வந்து எண் 1. இடம் அப்படிங்கிறப்ப தொடுத்தாள், மாலை தொடுக்கப்பட்ட இடத்தை வந்து குறிக்கும். இது வந்துட்டு காலம் அப்படிங்கிறப்ப தொடுத்தாள் அப்படிங்கிறப்ப வந்து இறந்த காலத்தை குறிக்கும். தொழில் அப்படிங்கிறப்ப மாலை தொடுத்தல், பால் அப்படிங்கிறப்ப பெண்பால் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து காட்டும் அந்த சென்டென்ஸு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று. 18 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4ஆம் வேற்றுமை உருபு வந்து கு, ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐ, ஆல், கு. அப்போ கு வந்து 4ஆவது வேற்றுமை உருபு. ஐயால் கு இன்னது கண், அந்த வரிசையில். தனித்து இயங்காத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனித்து இயங்காத சொல் வந்து இடைச்சொல். இடைச்சொல்னா காமனாக பெயரையும் வினையையும் சார்ந்து வரும், அதுக்கு இடையில வரும், அதான் வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பெயர் வந்து தனியாக வந்துடும், இல்லை ஒரு வினை வந்து தனியாக வந்துடும், ஒரு வடமொழி சொல் கூட வந்து தனியாக வரும், பொருளும் தரும். இப்போது இடைநிலை சொல் பார்த்தோம்ல, இத்து, இட்டு, இரு, இன்னு, இந்த மாதிரி உள்ளதாக இருக்கட்டும். ஆக, போல, இந்த மாதிரி எழுத்துலாம் பாருங்கள், இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்து இடைச்சொல்னு வரும். இந்த இடைச்சொல்லாம் தனித்து இயங்காது, தனித்து வந்து பொருள் தராது. அது வந்து பெயரோடையோ வினையோடையோ வந்து இடையில வரும். பெயருக்கும் வினையும் சார்ந்து வர்றதால் தான் அது வந்து பொருளை வந்து கொடுக்கும். மற்றபடி தனித்துலாம் வராது. அப்போ தனித்து இயங்காத சொல் எதுன்னா வந்து இடைச்சொல். 20 வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்றப்போ வெண்பா வந்து 5 வகைப்படும். வெண்பா வந்து 5 வகைப்படும். அது எதுனா வந்து குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா அப்படின்னு குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பான்னு வந்து வெண்பா வந்து 5 வகைப்படும். நெக்ஸ்ட்டு 21 செம்மல் அப்படிங்கிறது வந்து பூவின் எந்த நிலையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செம்மல் அப்படிங்கிறது பூவோட வாடின நிலையை வந்து குறிக்கும். காமனாக பூவுக்கு வந்து 7 நிலைகள் வந்து சொல்லுவோம். அது வந்து எதுனா அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், வி, செம்மல். இதில் செம்மல் அப்படிங்கிறது வந்து கடைசி நிலை. கடைசி நிலை வந்து எதை வந்து குறிக்குதுன்னா பூ வந்து வாடின நிலையை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு 22 சரியான விடையை தேர்வு செய்க. ராவண காவியம், இந்த சைடு வந்து நூல்களும் இந்த சைடு வந்து அதோட ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. ராவண காவியத்தோட ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை. மாதவி காவியம் எழுதினவர் வந்து தமிழ் ஒளி. பெண்ணின் பெருமை வந்து திருவிக்கா. பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். அப்போது ஆப்ஷன் வந்து ஏ. ராவண காவியம் புலவர் குழந்தை, மாதவி காவியம் தமிழ் ஒளி, பெண்ணின் பெருமை திருவிக்கா, பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார். அடுத்து 23 ஃபோல்டர், இதை வந்து தமிழ் சொல் தருகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோல்டருக்கு இணையான தமிழ் சொல் எதுனா உரை. நெக்ஸ்ட்டு 24 மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மா அப்படிங்கிறது வந்துட்டு விலங்கு, திருமகள், பெரிய, இன்னும் வந்துட்டு என்னதுன்னா அளவு, துகள், மேன்மை, இன்னும் வந்து எக்ஸட்ரா நிறையா போகும்.
அதில் வந்து பொருந்தாது அப்படின்றது வந்துட்டுனா மாங்கிறது மாலையை தான் குறிக்கல, மற்றபடி இது எல்லாமே வந்து மாவோட மீனிங் தான். 25 துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துன்பம்ங்கிற பொருளில் வர்ற ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நோ. நோ தான் வந்து துன்பம். துன்பம் வந்தால் ரொம்ப நொந்து போயிடுவோம்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோங்கிறது வந்து துன்பம். 26 டேஷ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்டு பொருந்தும் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நல்லா பாருங்கள், இந்த சொற்களை வந்து அதில் போட்டு பார்க்கணும். ஆகுவன செய்ய வேண்டுகிறேன், ஆவணம் செய்ய வேண்டுகிறேன், ஆவண செய்ய வேண்டுகிறேன். இதில் 2 சுழி நான் வச்சுருக்கேன், ஆவண செய்ய வேண்டுகிறேன். ஆன்சர் வந்து இந்த ஆவண தான். இந்த ஆவணங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா ஆக வேண்டியன, ஆக வேண்டியன செய்ய வேண்டுகிறேன் அப்படின்ற மாதிரி குறிக்குது. அப்போது இது வந்து இந்த ஆவண அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான பொருள் வந்து வரும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம் கூட கேட்டிருப்பாங்க, ஆத்திச்சூடிங்கிறதுல வந்துட்டு எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தி சூடிங்கிறது தான் வந்து கரெக்டு, இச்சு வந்துச்சுன்னா அது வந்து தப்பு. 27 பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடைச்சொல். இதை தான் முன்னாடியே பார்த்துட்டோம். இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்போ பெயரையும் வினையையும் சார்ந்து வர்ற சொல்லு தான் வந்து இடைச்சொல். நெக்ஸ்ட்டு 28 வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி இந்த கூற்று கூறியவர், அதாவது இந்த கூற்றை வந்து கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள்னு சொல்லுவோம், வள்ளலார்னு சொல்லுவோம். ராமலிங்க அடிகள் வள்ளலார் தான் வந்துட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், அனுப்புனர் அப்படிங்கிறது இந்த இதில் வந்து 3 சுழி நூ வந்துருச்சு, இதில் 2 சுழி நூ வந்துருச்சு. ஆனால் நான் வந்து இந்த நான் வந்துருச்சு, இதில் வந்து 3 சுழி நான் வந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டு. அனுப்புனரில் வந்துட்டு பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் எதுனா மீடியா அப்படின்றது வந்து ஊடகத்தை தான் குறிக்கும். மீடியாவில் இருக்கேன் அப்படின்னா ப்ரெஸ்ஸில் இருக்கேன், ஊடகத்தில் இருக்கேன் அப்படின்றது தான் மீனிங்கு. நெக்ஸ்ட்டு 31 வலையோசை கலகலவென ஒலித்தது, இது இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இதில் கோடு போட்டிருக்கிறது கலகல அப்படிங்கிற லெட்டருக்கு வந்து அந்த சொல்லை வந்து கோடு போட்டிருக்காங்க. இப்போ கலகல அப்படிங்கிறது வந்து இரட்டை கிளவியை தான் குறிக்குது. ஏன்னா இரட்டை கிளவியை வந்து கலை அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு பொருளையுமே தரலை. இன்னொன்று அதாவது ஓசைக்காக மட்டும்தான் வந்திருக்கு, இன்னொன்று 2 தடவை மட்டும்தான் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தால் அது வந்து இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். 32 ஐம்பால் பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஐம்பாலை வந்து பிரித்து எழுதுனோன்னா 5 கூட்டல் பால் அப்படின்னு சொல்லி தான் வரும். 5 கூட்டல் பால் தான் வந்து ஐம்பால். 33 குமுறும் பறவை டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமனா கூகைனா கோட்டான், கோட்டான் வந்து குழரும் அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருப்போம். இங்கே வந்து குமுறும்னா அது வந்து அழுகும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அது நைட்டில் வந்து கோட்டான் வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி அதானே அது கத்தும். அப்போது கூகை குமுறும் அப்படிங்கிறதும் சரிதான். 34 மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வந்து மரபு பிழையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோழி கொக்கரிக்குங்கிறது சரி, குயில் கூவும், கிளி பேசும் எல்லாம் சரி, காகம் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. காகம் வந்து கரையும், காகம் கரையுங்கிறது தான் வந்து சரி. ஆனால் இங்கே காகம் வந்து கத்தும்னு வந்திருக்கு. அப்போது இதுதான் வந்து மரபு பிழையுள்ள தொடர். நெக்ஸ்ட்டு 35 தொடரின் ஈற்றில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு தொடர் வந்து இப்படி எழுதிக்கிட்டே இருக்கோம், எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறோம். அப்போது அது வந்து அதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா முற்றுப்புள்ளி. தொடரின் ஈற்றில் இடம்பெறுது, லாஸ்ட்டில் வந்து வர்றது வந்து முற்றுப்புள்ளி. பிழையான தொடரை சுட்டி காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பாருங்கள், எந்த மான், எந்த வகை, எந்த நாடு, இங்கெல்லாம் வந்து வல்லினம் வந்து மிகாது. எந்த மான், எந்த வகை, ஏன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகும்னா எந்த மான் இம்மு வரணும், அப்போ இம்முலாம் இந்த இடத்துல வராது. எந்த வகையில் வந்து எந்த வகை, எந்த இவ்வுன்னு வரணுன்ற இதுவும் வராது. எந்த நாடில் இந்த நாடு, என் நாடு அப்படின்னு வேணால் வரும், எந்த நாடுலாம் வராது. எந்த இன்னொன்னுலாம் வராது. அப்படி சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து ஏன் எந்த பாடம் அப்படின்னு சொன்னோன்னா எந்த பாடம் அப்படின்னு சொல்லி வராது, எந்த பாடம் இப்பு அப்படிங்கிறது நடுவில் வரும். அதனால் இதுதான் வந்து பிழையான தொடர். 37 எழுது பொருள் எழுது பொருள், இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எழுது பொருள்னு இப்பெல்லாம் வராது, இரண்டுமே சரிங்கிறதும் வராது. எழுது பொருள் எழுது பொருள்னால் எதை கொண்டு எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற பொருள்.
அதாவது பென்சிலா பேனாவா அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ எழுது பொருள் அப்படிங்கிறது தான் சரி, எழுத்து பொருள்னு வராது. 38 12 என்ற எண்ணின் எழுத்து வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னாலே 12 எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து 2 சுழின்னு தான் வரும். 2 அப்படின்னு எழுதுகிறப்ப 3 சுழின்னு வரும். இப்போ 12க்கு கீழ் வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இதுவும் அதே தான். 96 அப்படிங்கிறதுல இதுதான் வந்து சரி. 96ல் ரெண்டுமே வந்து 3 சுழின்னு தான் வரும். இதுதான் 96ங்கிறதுக்கு வந்து சரியான எழுத்து வடிவம். நெக்ஸ்ட்டு 40 குடக்கு என்னும் திசை வந்து எதை குறிக்கும்? குடக்குனா வந்து மேற்கு திசையை குறிக்கிறது தான் குடக்கு. 41 தமிழா நீ பேசுவது தமிழா என்ற தொடரில் முதலில் வரும் தமிழாங்கிறது வந்து எதை குறிக்குது? முதல்ல தமிழா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு சொல்கிறதுல தமிழான்னு வந்து அது வந்து விழினா கூப்பிடுறது, அழைத்தல், அதை வந்து குறிக்குது. நீ பேசுவது தமிழான்னு ரெண்டாவதாக சொல்கிறது தான் நீ பேசுகிறது தமிழா இல்லை இங்கிலீஷா அந்த மாதிரி கேட்குறது மொழியை வந்து குறிக்குது. முதல்ல கேட்குற தமிழாங்கிறது விழி, அவனை வந்து கூப்பிட்றது இல்லை அழைக்கிறது, அதை தான் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு 42 கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் எதுனா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் வந்து செவ்விலக்கியம். அதே காப்பிய இலக்கியம் அப்படிங்கிறப்ப வந்து ஏபிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி வரும். பக்தி இலக்கியம்னு வர்றப்போ வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி வரும். வட்டாரம் அப்படிங்கிறப்ப வந்து ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போது காப்பியம்னா ஏபிக்கு, பக்தினா டிவோஷனலு, வட்டாரம்னா ரீஜனலு. அப்போ செவ்விலக்கியத்தை வந்து குறிக்கிற ஆங்கில சொல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். 43 திரு ஆலவாய் என்று குறிப்பிடப்படும் ஊர் வந்து எதுனா மதுரை. மதுரையில் தான் வந்து திருவாலவாய்ன்னு வந்து என்ன ஊரை வந்து குறிப்பிடுறோம் அப்படின்னா மதுரையை. 44 உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கவிதையை வந்து கேட்குறாங்க. அவங்க இல்லை எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்ற பதில் கூட சொல்லலை, எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. அப்படின்னா கவிதைக்கு இனமான கட்டுரையை வந்து சொல்கிறாங்க. அதனால் அது வந்து இனமொழி விடை. நெக்ஸ்ட்டு 45 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அன்புக்கு பண்பையும் அறனுக்கு பயனும் வந்துட்டு நிரலையும் நிறையையும் வந்து பொருத்தி அதாவது மீனிங் வந்து போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து நிரல் நிறை பொருட்கோள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறது வந்து நிரல் நிறை பொருட்கோள். 46 வேழ நெடும் படை என்பது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேழ நெடும் படை காமனாக வேழம் அப்படின்னாலே வந்து யானையை தான் வந்து குறிக்கும். அப்போ வேழ நெடும் படை அப்படிங்கிறது வந்து யானையை தான் குறிக்குது, யானைப்படை. 47 வேலவன் குன்றம் என்பது எது அப்படின்னு சொல்லினா வந்து திருத்தணி. வேலவன் குன்றம்ன்றது வந்து திருத்தணி. நெக்ஸ்ட்டு 48 குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது எது அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் வந்து குடிமக்கள் காப்பியம். 49 தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம்ங்கிறது வந்து எதை குறிக்குது? சென்னையா, திருவனந்தபுரமா, ஹைதராபாத்தா, டெல்லியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னையை தான் குறிக்கும். மாப்போசி தான் இதை வந்து முழங்கியிருப்பார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையை வந்து தலைநகராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். 50 மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று வந்து பாடியவர் வந்து யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு பாடினவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நெக்ஸ்ட்டு இது பார்ட் 1 தான். அடுத்து வந்து ஜிஎஸ் வந்து பார்க்கலாம். இன்னும் 100 கொஷின் இருக்குது. இது தமிழ் மட்டும் 50 கொஷின் மட்டும் இப்போதைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.